ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று கடவுள் ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் பிறந்த தினம். ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறந்த தினத்தை தான் கிருஷ்ண ஜெயந்தியாக உலகம் முழுவதும் உள்ள இந்து மக்கள் ஆகஸ்ட் 16 கொண்டாடுகிறார்கள். உலகத்தில் உள்ள ஜீவராசிகளுக்கு துன்பம் நேரும் போதெல்லாம் அவதாரம் எடுத்து மக்களை காக்கக்கூடியவர் ஸ்ரீ மகாவிஷ்ணு. நாம் இதை அவரின் தசாவதாரத்தில் பார்த்திருக்கிறோம். மும்மூர்த்திகளில் இந்த அண்ட சராசரத்தை காக்கக்கூடிய பொறுப்பை ஏற்றவர் ஸ்ரீ பகவான் கிருஷ்ணர். மகாபாரதத்தின் நாயகன் ஸ்ரீ கிருஷ்ணர். தர்மத்தை நிலைநாட்ட மகாவிஷ்ணு ஸ்ரீ கிருஷ்ணராக அவதாரம் எடுத்து பாண்டவர்களுக்கு உதவி புரிந்தார். ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறந்த நட்சத்திரம் ரோஹிணி, ராசி ரிஷபம். ஆவணி மாதத்தில் வரும் தேய்பிறை அஷ்டமி திதி என்று ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்ததாக புராணங்கள் கூறுகின்றது. அதாவது சந்திர பகவானின் ரிஷப ராசியில் உள்ள ரோகிணி நட்சத்திரத்தில் உச்சமடையும் போது பிறந்தார் என்று சொல்லப்படுகிறது. அவரது பிறந்த நாளை முன்னிட்டு இந்தியாவில் உள்ள அனைத்து கிருஷ்ணர் மற்றும் ராமர் கோவில்களில் இன்று விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்த இடமான மதுரா முழுவதும்
இன்று கிருஷ்ண ஜெயந்தி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மதுராவிற்கு அருகில் உள்ள பிருந்தாவன் என்பதுதான் கிருஷ்ணரின் குழந்தை பருவ பொழுதுபோக்கு இடம். அங்கு சிறுவர்கள் கிருஷ்ணர் வேடம் அணிந்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஸ்ரீ ராமர் பிறந்த அயோத்தியாவிலும் கிருஷ்ண ஜெயந்தி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த கோயில் 31 வருஷமா இருக்குதுங்க. நாங்களும் 31 வருஷமா இந்த கோயிலுக்கு வரோம். இதில் எங்கள் வீட்டுக்கார் ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க. நாங்கள் இந்த கோயில் சின்னதாக இருக்கும் போதுலேருந்து இந்த கோயிலேருந்து நாங்கள் கும்பிடுதோம். நல்லா இந்த கோயிலில் வந்து கும்பிட்டா நல்லா பலன் கிடைக்குது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கி, நல்லா தொழில் இல்லாதவங்க தொழில் நினச்சி வந்து கும்பிட்டா நல்ல தொழில் வாக்கியம் கிடைக்குது. ஆமாம், அப்பவும் நாங்கள் வந்தோங்க. விமர்சையாக நடக்கும். வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி விழா வந்து விமர்சையாக நடக்கும். நிறையா கூட்டங்கள் வரும். எல்லோரும் வந்து இங்கே வந்து வேண்டிக்கிட்டால் அவங்க நினைக்கிறது நடக்கும். நாங்களும் அந்த 31 வருஷமாக நாங்கள் வருஷம் நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். 31 வருஷமாக அந்த கோயில் உருவானதுலேருந்து நாங்கள் செய்கிறோம். நாங்களும் நல்லா இருக்கிறோம். குழந்தை குட்டியோட முதல் ஆரம்பத்துலேருந்து சின்ன கோயிலாக வச்சு ஒரு சின்ன கிருஷ்ணர் வச்சு கும்பிட்டாங்க. இருக்க தான் இவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைஞ்சு இப்போ எங்கேயோ பெரிய லெவலில் போயிடுச்சு. நிறைய விஐபிகள்லாம் வராங்க. இன்றைக்கி கூட நிறையா அரசியல்வாதிகள், அமைச்சர்கள், அப்புறம் வணிகர் தலைவர் வந்து விக்ரம் ராஜா அவங்க பையன் எல்லாருமே இங்கே வந்தாங்க. எல்லாமே நல்ல விமர்சையாக நல்லா நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லோரும் வாங்க, இந்த கோயிலை வந்து கும்பிடுங்க. எல்லா செல்வங்களும் கிடைக்கும். இந்தியாவில் புகழ்பெற்ற உடுப்பி கிருஷ்ணன் கோவில், குருவாயூரப்பன் கோவில், திருச்சி ஸ்ரீரங்கம் கோவில், சென்னை பார்த்தசாரதி கோவில் மற்றும் பல்வேறு கிருஷ்ணர் கோவில்களில் அவரது பிறந்த தினம் கொண்டாடப்பட்டது. சென்னை KK நகரில் உள்ள பகவான் ஸ்ரீ கோகுல கிருஷ்ணனின் திருக்கோவிலில் 31ஆம் ஆண்டு கோகுல அஷ்டமி விமர்சையாக நடைபெற்றது. மூலவர் கிருஷ்ணர் கையில் புல்லாங்குழலும் பசுவுடனும் காட்சி தந்தார். அதிகாலை முதலே நடை திறக்கப்பட்டு கணபதி ஹோமம், மூலவருக்கு சந்தன காப்பு, புஷ்ப அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர்.
பண்டரிபுரத்தில் உள்ள பாண்டுரங்கன் கோவில் ஜெய் ஜெய் விட்லா, பாண்டுரங்கா விட்லா என்று ஸ்ரீ கிருஷ்ணரின் நாமத்தை புகழ்ந்து பாடினர். நாங்கள் ஒரு 2.5 வருஷமாக அங்கே இருக்கோம். இப்போ தான் நான் அந்த கோயிலுக்கு வந்து இங்கே முதல் இடம் வர்றோம். நல்ல விசேஷமாக வந்து பண்ணியிருக்காங்க. கிருஷ்ண ஜெயந்திக்கு பாப்பா கிருஷ்ண வேஷம் போட்டு வந்ததுக்கு கிஃப்ட்லாம் கொடுத்தாங்க. டிஃபன் பாக்ஸ் கிஃப்ட் கொடுத்தாங்க. நாங்கள் பிரசாதம் கொண்டு வந்தோம். ஒரு பிரசாதத்தை கொடுத்துட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்ரீ கோகுல கிருஷ்ணம் கோயில் கிருஷ்ண ஜெயந்தி விழா. ஆமாம், 31 வருஷத்துக்கு முன்னாடி தெய்வ திரு கூத்தப்பெருமாள் அவர்கள், அண்ணன் திரு சுப்பையா அவர்கள், திரு ராஜேந்திரன் மற்றும் எம்ஆர் பன்னீர்செல்வம் இவர்களால் உருவாக்கப்பட்ட கோயில் இந்த கோயில். அதுக்கப்புறம் திரு கூத்தப்பெருமாள் மறைஞ்சதுக்கப்புறம் சுப்பையா அண்ணன், ஜோதிலிங்க அண்ணன், அப்புறமேட்டு ராஜேந்திரன், திரு எம்ஆர் பன்னீர்செல்வம் இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த கோயிலை நடத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்த கோயிலை மிக சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களால் இளைஞர்களால் சில ஒத்துழைப்பு கொடுத்து நாங்களும் எங்களோட பங்கு நாங்கள் இது பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 20,000 to 25,000 பேர் வராங்க. அன்னதானம் நடக்குது, லட்டு கொடுக்குறாங்க, பிரசாதம் கொடுக்குறாங்க. ஈவினிங் வந்து சென்னையிலே எங்கேயுமே நடைபெறாத வள்ளி திரும்ப நாடகம் சவுத்துலேருந்து வர வைக்கப்பட்டு மிக சீரும் சிறப்புமாக அது 2,000 பேர் இந்த கோயிலை பார்த்துட்டு இருக்காங்க. இது விருகம்பாக்கத்திலேயே கிருஷ்ணன் கோயில் வந்து மிக சிறப்பான கோயில் இது. ஏன்னா அந்த சென்னையிலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஐக்கான் மாதிரி ஆயிடுச்சு கேகே நகரில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் கோயில். இதுக்கு வந்து முழு காரணம் வந்து இன்றைக்கி நடத்தக்கூடிய சிறப்பு அழைப்பாளர்கள், சிறப்பு விருந்தினர்களால இந்த கோயில் இன்னும் சிறப்பாகிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர் அவரோட பையன் திலீப் ராஜா கண்ணப்பன், விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ திரு பிரபாகர் ராஜா, டி நகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு கருணாநிதி, அப்புறமேட்டு பகுதி செயலாளர் ப்ளஸ் எல்லா கட்சியும் சார்ந்தவங்க, ஏடிஎம்கே, டிஎம்கே, தேமுதிக, காங்கிரஸ், அப்புறமாட்டி பாஜகவில் இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளுமே இந்த கோயிலுக்கு வராங்க. இப்போ இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாருன்னா திரு எம்ஆர் பன்னீர்செல்வம், திரு சுப்பையா,
அப்புறமாட்டி பார்த்தீங்கன்னா திரு ஏ ராஜேந்திரன், அப்புறமாட்டி லயன் மையப்பன், இவங்களால் இந்த கோயில் வந்து சிறு சிறப்பாக நடைபெறுது. இதுக்கு இளைஞர்களான எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்கோம். பெருமளவு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, மகளிரும் சிறுவர்கள் இளைஞர்கள் எல்லாருமே இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க. பொதுமக்களோட ஆதரவோட பண்ணிட்டு இருக்கோம். கும்பாபிஷேகம் பண்ண போன வருஷம் எல்லாரோடைய ஆதரவு, அனைத்து சமுதாய மக்களுடைய பங்களிப்பு இதில் இருக்குது. எல்லாருமே இதில் வருவாங்க. இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் எல்லாருமே இதில் பங்கெடுக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் சீரும் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷம் அடுத்த வருஷம் நைட்டில் ஏதாவது அன்னதானம் பண்ணலாமான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். கோயிலை இன்னும் மிக சிறப்பாக பண்ணுறதுக்கு உங்களை மாதிரி ஊடகத்துறை ஒவ்வொருத்தரையும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த கோயில் இன்னும் சிறப்பாக தமிழ்நாடு முழுவதும் போகும்.